Hello students, today I am going to take statistics exercise 8.1 15th sum. So the mean and variance of 7 observations are 8 and 16 respectively. If 5 of these are 2, 4, 10, 12, 14, then find the remaining 2 observations. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் அடுத்து வேரியன்ஸ் எத்தனை அப்சர்வேஷனுக்கு 7 அப்சர்வேஷன். ஸோ டோட்டலி என் வேல்யூ இட் இஸ் 7. ஸோ வாட் இஸ் த மீன் வேல்யூ மீன்ஸ் 8 அண்ட் த வேரியன்ஸ் இஸ் 16. ஸோ இந்த 7 அப்சர்வேஷனில் வெறும் 5 மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 10, 12, 14. ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? டோட்டலாக 7 அப்சர்வேஷன் இருக்குது, ஆனால் 5 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? அந்த ரிமைனிங் 2 அப்சர்வேஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இப்போ இங்கே என்ன எழுதிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து என் வேல்யூஸ். ஸோ டோட்டலாக எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது? 7. ஸோ அதனால் நான் அந்த நம்பர்ஸ் வந்து மேலே போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட், 4, 5, 6th and 7th நம்பர். ஸோ டோட்டலாக 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வரிசையாக எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட் வேல்யூவில் 2, செகண்டில் 4, தேர்டில் 10, ஃபோர்த்தில் 12, ஃபிஃப்த்தில் வந்து 14, 6th வேல்யூ வந்து என்னென்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஏன்ட்டு வச்சுக்கோங்க. 7th வேல்யூ பின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது கொஸ்டினில் கொடுத்துருந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட் இஸ் n equal to 7, then mean. So mean you will be denoting it as x bar, variance as sigma square. So first you are going to find out the mean. So x bar equal to summation xi by n. So x bar is 8, write that number here, summation xi. அப்போ கொடுத்துருக்க அந்த 5 அப்சர்வேஷன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களோட xi வேல்யூ. ஸோ 2, 4, 10, 12, 14. ஸோ அடுத்து 6th and 7th வேல்யூ ஏபின்னு இருக்குது. இங்கே அதே மாதிரி எழுதுங்க, a plus b. So once if you add all these 5 numbers, you will be getting 42. Then write this a plus b. So in denominator you have 7, cross multiply this with 8. So once if you do the cross multiplication, you will be getting 8 into 7 is what? 56. Next is a plus b. The 42 right side கொண்டு போங்க. So plus என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். So 56 minus 42 என்ன வரும்? 14. அப்போ a plus b equal to 14. So consider this as equation number 1. So next is என்ன கொடுத்துருக்காங்க? Variance sigma square equal to 16. ஸோ அப்போ வேரியன்ஸ் இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா sigma square equal to summation xi square by n minus summation xi by n the whole square. சிக்மாவோட வேல்யூ இது வந்து வேரியன்ஸு. அப்போ சிக்மா வேல்யூன்னு கொடுத்தா என்ன பண்ணோம்? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் திஸ் டேர்ம். இங்கே வேரியன்ஸுன்றதால சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ சிக்மா ஸ்கொயர் வேல்யூ என்னவோ அது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுங்க, 16. ஸோ அடுத்து சம்மேஷன் xi ஸ்கொயர். அப்போ இதெல்லாம் தான் என்னது? xi வேல்யூ. அப்போ என்ன பண்ணோம்? xi ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 10 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 14 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 வேல்யூ என்னது? a, b, 6th and 7th. ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ நான் இப்போ எழுதுகிற வேல்யூ என்னது? சம்மேஷன் xi ஸ்கொயர் பை n. அதோட வேல்யூ தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஃபார்முலாவில் இங்கே என்ன இருக்குது? சம்மேஷன் xi பை n த ஹோல் ஸ்கொயர் மைனஸ். அப்போ மைனஸ் அந்த சம்மேஷன் xi by n அந்த வேல்யூ என்னது? இதுதான் அந்த மீன் வேல்யூ. இப்போ 8 ஸ்கொயர். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 16 இந்த மைனஸ் 8 ஸ்கொயர் இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகிடும்? இங்கே ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். இப்போ மைனஸ் 64 இருக்கும். இதே வந்து இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா இட் பிகம்ஸ் ப்ளஸ். அப்போ 16 + 64. அதே மாதிரி இந்த டேர்ம் இது எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் என்னவோ அது அப்படி எழுதுங்க, 7. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 80. ஸோ அதை என்ன பண்ணோம்? இந்த 7ஆல் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் you will add all these numbers. So once if you add, you will be getting 460 plus the value a square plus b square.
ஸோ அடுத்து இந்த 560 இந்த 460 வந்து என்ன பண்ணுவீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா இட் பிகம்ஸ் மைனஸ். அப்போ மைனஸ் 460 ஆகிடும். அப்போ a square plus b square. ஸோ ஒன்ஸ் if you subtract this you will be getting 100. ஸோ அப்போ a square plus b square equal to 100. This you will be considering as equation number 2. ஸோ ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்கோம், a plus b equal to 14, அது equation 1. இப்போ a square plus b square equal to 100, இது equation 2. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் equation 1. சப்போஸ் இங்கே வந்து a plus b equal to 100 இருந்திருந்தால் அதை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட்டுருக்கலாம். பட் இங்கே வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கோங்க, a plus b equal to 14. ஸோ அடுத்து இந்த b வேல்யூ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ b equal to 14, இந்த ப்ளஸ் ஏ ரைட் சைட் போச்சுன்னா மைனஸ் a. ஸோ அதை ஈக்குவேஷன் 3 கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு அப்ளை திஸ் b equal to 14 minus a in equation number 2. ஸோ ஒன்ஸ் இஃப் யூ அப்ளை மீன்ஸ் 14, அதாவது இந்த b இருக்க இடத்துல இந்த b ஸ்கொயர் இருக்க இடத்துல இந்த b வேல்யூ போட போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் இஃப் யூ டூ திஸ், ஸோ அப்போ 14 ஸ்கொயர் பண்ணால் 196. So 14 into a, 14a again minus 14. So அப்போ minus 28a plus a square. So அடுத்து இங்கே a square, இங்கே a square. அப்போ a square plus a square 2a square. இந்த minus 28a plus 196. இந்த plus 100 இருக்கு பார்த்தீங்களா, இதை லெஃப்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா it becomes minus 100 equal to 0. ஸோ அடுத்து 2a square minus 28a plus 96 equal to 0. இப்போ இது எல்லாமே வந்து 2 டேபிள்ஸ் டிவைட் ஆகுமா? ஸோ அப்போ டிவைடட் பை 2, அப்போ டிவைடட் பை 2னா a square, இது என்ன ஆகிடும் 14 into 2 that is 14a. அதே மாதிரி 48 into 2 96, அப்போ ப்ளஸ் 48 equal to 0. ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மைனஸ் 14a இப்படி எழுதுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு மைனஸ் 14 எப்படி கிடைக்கும், மைனஸ் 6 மைனஸ் 8. ஸோ அதே மாதிரி பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். என்ன வேல்யூ இருக்குங்க, 48. இப்போ 14 வந்து பார்த்திங்கன்னா 7 into 2 நம்ம போடலாம், 7 into 2 is 14 அப்படின்ட்டு போடலாம். ஆனால் இங்கே வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள், 48. ஸோ அப்போ அந்த வேல்யூ வர மாதிரி இங்கே வந்து நம்ம போடணும். அப்போ minus 6 into minus 8 என்ன வரும், ப்ளஸ் 48. ஸோ அடுத்தது இந்த மைனஸ் 14a பார்த்தீங்களா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில், அதை இங்கே வந்து சப்டிவைட் பண்ணி எழுதுவீங்க. அப்போ minus 6a minus 8a plus 48 equal to 0. ஸோ அடுத்து இதில் a வந்து காமன் டேர்மாக இருக்குது, a வெளியில் வச்சுக்கோங்க. அப்போ a minus 6, அப்போ a into a a ஸ்கொயர், minus 6 into a minus 6a. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 8. அப்போ 8 வந்து காமன் டேர்மாக வச்சுக்கோங்க. ஸோ a minus 6, அப்போது 8 into a is 8a, minus into minus it becomes plus, 8 into 6 is obviously it is 48. ஸோ அடுத்து காமன் டேர்ம் வச்சு போட்டுருங்க. அப்போ a minus 8 then a minus 6 equal to 0. ஸோ இப்போ உங்களுக்கு a வேல்யூ வந்து ரெடி கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a plus b equal to 14. ஸோ ஃபஸ்ட்டு 8 வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி a plus b equal to 14, அதே ஈக்குவேஷன் 1 a equal to 6 வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த a வேல்யூ 8ஆக இருந்துச்சுன்னா b வந்து 6ஆக வரும், a வேல்யூ 6ஆக இருந்துச்சுன்னா b வேல்யூ வந்து 8ஆக வரும். அப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ரிமைனிங் 2 அப்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் 2 ஆர் த remaining observations. So ஒரு வேல்யூ 6ஆக இருக்கலாம், இன்னொரு வேல்யூ வந்து 8ஆக இருக்கலாம். So that's the end of this problem. This is also one of the important public exam questions. Thank you.